தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு கன்னிராசினியர்களுக்கு இந்த 2026 வருடம் மார்ச் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னதான் பண்ண போகுது அப்படின்னா, ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் கொஞ்சம் இல்ல. நிறைய கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு வக்ரமா இருந்தாரு. அதனால இதுவரைக்கும் ஓகே. 13ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைய போறார். 10ல் குரு பதவி பறிபோகும். அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. 10ல் குரு பதவி மாற்றத்தை குடுக்க போறாருன்னு சொன்னேன். நிறைய நல்லவே எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. 2ஆம் இடத்திற்கு கூடிய குரு பார்வை தனத்தை வாரி வழங்க போறார். 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்காரு. அதெல்லாம் சூப்பரான அமைப்பு. குடும்பத்திற்கு வருமானத்தை எப்படி வரவழிக்க வேண்டும் என்ற ஆலோசனையும், வரவழிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையும், செயல்பாடும் இந்த தடவ முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். யாரு? கன்னிராசிக்காரங்க. ஆனா, ராசிநாதன் கொஞ்சம் வக்ரமாயிருக்காரு. அதனால கொஞ்சம் தேவையில்லாம கோவம் ஆறது, டென்ஷன் ஆறது, நம்ப தான் கொஞ்சம் பெரிய ஆளுன்ற மாரி பேசுறது, இது மட்டும் இந்த மாசம் வேண்டாம். ஏன்னா, அ நீங்க பாவம் நல்லா தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. கூட இருக்கிறவங்க, இவங்கலாம் அதுக்கெல்லாம் லாயக்கு இல்லங்க. விட்டுருங்க அடுத்தவங்கள பார்த்துக்கலான்ற மாரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட்ட கூட இருக்கவங்களே கெடுத்து விட்டுருவாங்க. அதனால அதுல கொஞ்சம் கவனம் தேவை. நான் சொல்றது புரிஞ்சுச்சுல்ல? ஏன்னா ராகுவோட பிடியில இருக்கக்கூடிய ராசிநாதன். 10வதுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி போய் உச்சமா இருக்காரு. சூப்பர். 12ஆம் வீட்டு அதிபதியும் சேர போறாரு. சனி வேற அங்கிருந்து டைரக்ட்டா உங்கள தான் பார்ப்பேன்னு அடம்பிடிச்சு வேற பார்த்துட்டு இருக்காரு. ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. முக்கியமா இப்ப எதுல கவனமா இருக்கணும்னு சொல்லிடுறேன். பிளஸ் அதுக்கப்புறம் என்னென்ன பிளஸ் இருக்கோ அதெல்லாம் சொல்லிடுறேன். ஏன்னா எப்பயுமே கன்னிராசிக்காரர்களுக்கு நான் ஒண்ணு குடுத்துட்டேன்னா போதும். அவங்க அழகா டிக் பண்ணிட்டு, ஓகே மேம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாரி தொலைநோக்கு பார்வை யாருக்கு இருக்குன்னா, இந்த 12 ராசியில கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும் தான். நெறைய வாய்ப்புகள் வரும் இந்த தடவ. நெறைய வாய்ப்புகள், நெறைய வசதிகள் எல்லாம் வரும். ஆனா கூட இருக்கிறவங்கட்ட கவனமா இருங்க. இந்த தடவ நான் சொல்லக்கூடிய விஷயம் அது மட்டும் தான். கூட்டாளியிடம் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய மாதமா இருக்கு. உங்ககிட்ட இருந்து நான் உங்கள தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் வேற பக்கம் மாட்டி விட்டு வந்துருவாங்க. அதனால யாரையும் நம்பி சில விஷயத்த ஷேர் பண்ணாதீங்க. ரகசியம் கொஞ்சம் பரம ரகசியமா இருக்கட்டும். கடைசியில யாருடா வெள்ளாடுன்னு பார்த்தா நமக்குள்ளேயே இருப்பாங்க. நீங்க கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் அப்படி ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடைய அமைப்பு என்பது, உங்கள இந்த இடத்த விட்டு நகர்த்திடணும் அப்படின்ற மாரியான சில சினாரியோவை மேற்கொள்ள வைக்கும். ஆனா குருவோட பார்வை சூப்பரா இருக்கு. ஸோ கன்னிராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவை இந்தந்த விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருக்கணும். எந்த விஷயம்? ஒரு 5 விஷயத்துல கவனமா இருக்கணும். 1 பழகுற மனிதரிடம் கவனமா இருக்கணும். குடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் நம்மள தெரியாம நம்மளுக்கு கொஞ்சம் ஈகோ, கர்வம்லாம் லைட்டா எட்டி பாக்கும். உங்க தப்பு இல்ல. சனி அங்கருந்து பார்வைய குடுத்து அப்படியே உங்கள இயக்குவாரு. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 4வது விஷயம் உங்க அப்பாவோட, உங்க கணவருடைய, உங்களுடைய மூத்த புள்ளியோட உடல் நலத்தில், ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அத தாண்டியும் மிக முக்கிய கவனம் உங்களுடைய உடல்நிலையில் தேவை. ஏன்னா, ராசிநாதன் போய் ராகுவோட பிடியில இருக்காரு. கொஞ்சம் தொற்றுநோய் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி வருது. சில பேருக்கு இஎன்டி பிரச்சனை வருது. சில பேருக்கு கோல்டு, சளி ஃபீவர்லாம் புடிக்கிறது. தொற்று நோய்கள் மூலமாக வரக்கூடிய சில சில உபாதைகளை அ இந்த மாதம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஒரு 15 நாட்களுக்கு. ஸோ கன்னிராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த 5 விஷயத்துல கவனம். ஓகே. எதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது? கூட்டாளிகளோடு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சூப்பர். என்ன மேடம் ஆரம்பிக்கும்போது கூட்டாளிகளோட பார்த்துட்டு இருந்தீங்க. இப்ப கூட்டாளியோட சூப்பர்ன்னு சொல்றீங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய ஜாதகம் தீர்மானம் செய்ய போகுது. ராகு என்கிற சொல்லக்கூடிய பிரம்மாண்ட கிரகத்தோடு இருக்கக்கூடிய ராசிநாதன். அது என்ன பண்ணும்னு அதுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஏன்னா அது ஒரு மாயா கிரகம். அது இது இப்படிதான் அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியல அது. அப்போ உங்க சுயஜாதகத்துல உங்களுடைய ராகுவோட அமைப்பு நன்றாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பிரம்மாண்ட வெற்றியை உங்களுக்கு நோக்கி பயணப்படுத்தும். பிரம்மாண்டமா சேர்க்கையை கொடுக்கும். பெரிய மனிதர்களுடைய சேர்க்கை, பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, பெரிய மனிதர்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் இந்த தடவ. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அ அ விவிஐபிய மீட் பண்ணுவீங்க. அதன் மூலமாக ஒரு சந்தோஷம், அதன் மூலமான ஒரு மகிழ்வு இதெல்லாம் கிடைக்கும். நெறைய பேருக்கு கொஞ்சம் டாக்டர் கிட்ட போயிட்டு வரேன்னா, புதன் எல்லாம் மருத்துவமனை, மருத்துவத்தை இண்டிகேட் பண்ணுமா. சில பேருக்கு ஜாதகம் நல்லா இல்லாத சமயத்துல, மருத்துவமனையை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்ள வைக்கும். ஏன்னா சனியுடைய பார்வை வேற இருக்குன்ற போது, கொஞ்சம் கவனமா கொஞ்சம் டிலே ஆகும் எல்லாமே. நம்ப ஸ்பீடுக்கு யாரும் வரமாட்டாங்களேன்னு இருக்கும். இயல்பாவே கன்னி ஸ்பீடு எடுக்கிறது ரொம்ப அதிசயம். ஏன்னா, நான் சொன்ன மாரி உட்கார்ந்த இடத்துலருந்து எப்படி வேலைய முடிக்கலான்னு யோசிக்கக்கூடிய மதிநுட்பம் பொருந்தியவர்கள். அவங்களே வேலை செய்யலாம்ப்பா, இறங்குவோம் களத்துல நெனைக்கும்போது மத்தவங்கலாம் இந்த தடவ ஒத்துழைப்பு குடுக்காத மாரி இருப்பாங்க. அதனால கொஞ்சம் ஸ்பீட் எடுக்க இடத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா, அதுல ஒரு டிலே சனினாலே மந்தன்னு பேருங்க. அவரு பார்வை குடுக்குற இடம் கொஞ்சம் அப்படியே மந்தத்தன்மைப்படும்.
அப்ப டிலே ஆகும். நீங்க டென்ஷன் ஆவாதீங்க. டென்ஷன் ஆகி நீங்க பிபி ஏத்தி, ராகு செவ்வனே சில விஷயத்தலாம் பண்ணுவாங்க. 2ஆம் அதிபதி வேற உச்சமா இருக்காரா, வார்த்தையில கோவத்த வெளிப்படுத்திரும். கோவம் வரும் இந்த தடவ. தாறுமாறா கோவம் வரும். ஆனா கொஞ்சம் அமைதியா இருக்கணும். நீங்க கோவப்பட்டீங்கன்னா, அப்புறம் அதுவே உங்களுக்கு ஒரு மைனஸ் ஆயி, உங்களுக்கு தேவையில்லாத ஒரு நெகட்டிவா உங்க மேல இம்பாக்ட் பண்ணி விட்டுரும். ஏன்னா கூடவே போயிட்டு யார் இருக்கா? 12ஆம் அதிபதியும் இருக்காரு. சூரியன் அரசியல், அரசு சம்மந்தப்பட்டு, அதிகாரம் சம்மந்தப்பட்டு சில நன்மைகளும் நடக்கும். அதே சமயம் சூரியன் தான் அப்பா, சூரியன் தான் புள்ள, சூரியன் தான் கணவர். அதனால இது சம்மந்தப்பட்டு சில விஷயம் நடக்கும். சில பேருக்கு அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கீங்கன்னா, அந்த அபார்ட்மெண்ட்ஸ் வீட்ல சில சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேல ஏறக்கூடிய இடமெல்லாம் மலைமுகடெல்லாம் சூரியன் தான். அங்க போயிட்டு வந்து அங்கருந்து போம்போது, அங்க ட்ரெக்கிங் போறேன், அத போறேன், இத போறேன், மேல ஏர்றேன், கீழ இறங்கி அதுல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். ஸோ சூரியனுக்கான காரகத்துவம் நெறைய இருக்கு. அது இந்த சனியோட சேர்ந்து அதுவும் 7ஆம் பார்வையா உங்கள பார்க்கும். இப்ப சூரியனுடைய பார்வையும் உங்க மேல, சனியோட பார்வையும் உங்க மேல, சுக்கிரனுடைய பார்வையும் உங்க மேல. இதெல்லாம் வந்து கன்னி ராசிக்காரர்களை கொஞ்சம் கதிகலங்க செய்ய போதா? இல்லாட்டி வந்து கரன்சிய வாங்கி குடுக்க போதா? அப்படின்றது உங்களுடைய சுயஜாதகம் தான் தீர்மானம் செய்ய போது. நெறைய கரன்சிய வாங்கி தரட்டும். என்ன மீனாட்சி நெறைய உங்களுக்கு பிளெஸ் பண்ணட்டும். எந்த விதமான நெகட்டிவும் குடுக்க போறேன். ஏன்னா குருவுடைய அமைப்பு நல்லா இருக்குன்ற போது பெருசா யோசிக்க வேணாம். இன்னும் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இந்த அவ்வளோதான் வந்தாச்சு, வந்தாச்சு. ஒரு 2டே மாசம். ஒரு குரு 11ஆம் இடத்துல உட்கார்ந்தா கடக ராசிக்காரங்களையும் சரி, கன்னி ராசிக்காரங்களையும் சரி, கையில புடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கெத்தா தான் இருக்க போறீங்க. ஓகே. கூல். இப்போ கன்னி ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மூத்த புள்ளைகள் மீதான கொஞ்சம் கலக்கங்கள் எட்டி பார்க்கலாம். ஒரு சில வீட்ல வந்து திருமணத்திற்கான காரியங்கள் நடக்கும். இதுவரைக்கும் இல்லன்னா திடீர்னு இப்ப ஜாதகத்துல தூக்குறது, திடீர்னு இப்ப பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்றது, இல்ல திடீர்னு புள்ள வந்து லவ் மேரேஜ் பண்றேன்னு சொல்றது. ஏதோ ஒண்ணு திருமணம் சார்ந்த விஷயத்திற்கான ஒரு முகாந்திரங்கள் தெரியும். இல்லையா, பெரிய மனிதருடைய சந்திப்புகள் கிடைக்கும். ஸோ கன்னி ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ நீங்க கவனமா இருக்கிறதெல்லாம் வேற. அத தாண்டி நீங்க மென்டலி ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது வாய்ப்புகள் வரும்போது அதை எப்படி பயன்படுத்திக் கொள்ளணும்ன்ற சூட்சமத்த புரிஞ்சுக்கோங்க. இத்தன பிளானட் ஒண்ணா இருக்கும்போது நெறைய வாய்ப்புகள் வரும். அத உங்களுக்கு சாதகமா நீங்க பயன்படுத்தக்கூடிய வித்தையை கற்று உணர்ந்தீர்கள்னா நீங்க ஜெயிச்சுடுவீங்க. இடமாற்றம், மனை மாற்றம், வீடு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு வருவீங்க. நெறைய கோயில்களுக்கு இந்த தடவ வந்து போயிட்டு வருவீங்க. நெறைய நட்புகள் மூலமாக நல்லதெல்லாம் நடக்கும். நெறையா வந்து யாரெல்லாம் நீங்க வந்து ரொம்ப நாளா என் புள்ள மாரி, என் அக்கா மாரி, என் தம்பி மாரி இப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. அவங்கள் மூலமா ஒரு நல்லவே நடக்கும். உறவுகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தை வழி உறவு, கணவன் வழி உறவுகள் மூலமாக சில சில மனசஞ்சலங்கள் எட்டி பார்க்கலாம். கவனமா இருங்க. நான் யாரையும் மீன் பண்ணலப்பா. மிச்சதெல்லாம் நீங்களே போட்டுக்கோங்க. சரியா? ஆனா கன்னிராசிக்காரங்க அதுல மட்டும் கவனமா இருக்கணும். ஓகே. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ பணம் அப்படின்ற இடத்துல செலவு கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும். அத வந்து கட்டுப்படுத்த முடியாது. யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்க செலவு பண்ண வேண்டி வரும். பிளான் போடுறேன்னு சொல்லிட்டு நீங்க முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு, பின்னாடி வருத்தப்படுற மாரியான சினாரியோ உண்டாயிடும். அதனால இந்த தடவ இன்வெஸ்ட் பண்ணா, அது வருமான்னு 1க்கு 2 தடவ ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த தடவ நான் கேட்கக்கூடிய முதல் விஷயம் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து கனவுகள் சஞ்சரிச்சுட்டு முடிஞ்சிரும்னு போட்டீங்கன்னா, அது வந்து அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி. ஏன்னா சனினாலே ஊருக்கு உழைக்கிறது. சனினாலே வந்து உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கு. அவருடைய பார்வைப்படும்போது நீங்க உழைக்க தயாராயிட்டீங்கன்னா, நீங்க ஜெயிச்சுடுவீங்க. இல்ல உட்கார்ந்த இடத்துல இருந்து வந்து உட்காந்தா சனியோட மந்தம் அப்படியே உங்கள புடிச்சிடும். அதனால இந்த தடவ கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. யாரு? கன்னி ராசிக்காரங்க. ஓகே. படிக்கிற கன்னி ராசிக்காரங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. 2ஆம் இடத்து அதிபதி உச்சமாயிருக்காரு. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை. வேற என்ன வேணும்? கன்னி ராசி பிள்ளைங்க சூப்பரா படிக்குங்க. நெறைய பேரு டாக்டர் ஆறதுக்கு, இன்ஜினியர் ஆறதுக்குலாம் வாய்ப்புலாம் இருக்கு. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்களுக்குலாம் சூப்பர். இதுவரைக்கும் எனக்கு வந்துருச்சுங்க. ஆனா இன்னும் போஸ்டிங் வரல. இந்த மாசம் வரும் உங்களுக்கு. பணம் வருவதற்கான வாய்ப்பு, பணம் குவிவதற்கான வாய்ப்பு வருவதில்ல. குவிவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவ ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியும் உச்சமா இருக்காரு. அந்த 2ஆம் வீட்டையும் குரு பார்க்குறாரு. 1 லட்டு திங்க ஆசையான்ற மாரி 2 லட்டு திங்க ஆசையான்ற மாரி சூப்பரா இருக்க போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு. அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மேல கீழ ஏறி விழாம பார்த்துக்கங்க. கால்ல அடிபடுறது, எஸ்பெஷலி முட்டில அடிபடுறது, செரிச்சு விடுறதெல்லாம் நடக்கும். சனி அந்த வேலைய பார்ப்பாரு. அத மட்டும் கொஞ்சம் கவனம். கன்னிராசிக்கார குழந்தைகளுக்கும் இதான் நடக்கும். ஓகே. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி கொஞ்சம் எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற ஈகோ எட்டி பார்க்காம பார்த்துக்கங்க. ஏன்னா நெறைய பேர் நம்மள சில விஷயங்கள் கேட்கும்போது, நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாரி சில சினாரியோ வந்துடும். ஸோ, அதனால கவனமா இருக்கணும். பேச்சில் நிதானம் தேவை. செயலில் ரொம்ப 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 சுறுசுறுப்பு தேவைப்படக்கூடிய காலமா இருக்கு.
கவனமா இருந்து கொள்ளுங்கள். எல்லாமே எனக்கு தெரியுன்றத தாண்டியும், தெரியுன்றத நீங்க காட்டுனீங்க தான் உங்களுக்கு தெரியுமான்னு அடுத்தவங்களுக்கு தெரியும். நான் சொல்றது புரியுதுல்ல? சும்மா வாயிலே வடை சுட்டுட்டு இல்லாம, செயல்ல இறங்க வேண்டிய நேரமா இருக்கு. கவனமா இருங்க. 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் கூட்டாளியிடம் கவனமாக இருக்கணும். உங்கள பின்னாடி குத்துறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்காங்க. ரொம்ப, ரொம்ப கவனம் தேவை. பெண்களாக இருக்கிற பட்சத்தில பார்த்து நிதானமா ஹேண்டில் பண்ணணும். 35 வயசு தாண்டின கன்னிராசிக்கார பெண்களுக்கு கொஞ்சம் கால் வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பாதத்தில கொஞ்சம் பெயின் வரலாம். அதனால அத மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்துக் கொள்ளுங்க. கால்ல வலி வர்றது, பாதத்தில பெயின் வர்றது, கொஞ்சம் மைக்ரேன் சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி வருது சூரியனோட சேரும்போது இதெல்லாம் நடக்கும். இத மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் கன்னிராசிக்காரங்க. ஓகே. 60 வயது தாண்டிய கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் இருந்த அமைப்ப வந்து இன்னும் அதிகரிக்க வேண்டிய சூழல் உருவாகும். டாக்டர்ட்ட செக்கப்க்கு வாரத்துக்கு ஒரு தடவ போயிட்டு வர மாரியான சினாரியோ உருவாகும். 15 நாள், 20 நாளைக்கு ஒரு தடவ சொன்னவங்கலாம், இந்த தடவ வாரம் வாரம் வந்துட்டு போங்க. எனக்கு ஃபீஸ் குடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஹெல்த் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். 7ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. கண்டக சனியா வேற இருக்கு. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாகத்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. கன்னிராசிக்காரங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? நரசிம்மர் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத் தரும். முடிஞ்ச நரசிம்மரும், சக்கரத்தாழ்வாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சன்னதிக்கு போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு நெய் தீபம் போடுங்க. இது போட, போட, போட எத்தன போடணும் உங்களுக்கு ஏன்னா மனசுக்கு எத்தன தோணுதோ அத்தன போடுங்க. அங்க கோவில்ல எத்தன போட அலோவ் பண்றாங்களோ அத்தன போடுங்க. கோவில்ல போட முடியாட்டி எல்லாரும் விளக்கேத்துற இடத்துல அப்படியே நரசிம்மரையும் வேண்டிக்கிட்டு, சக்கரத்தாழ்வாரையும் வேண்டிட்டு ஏங்க நமஸ்காரம் பண்ணுங்க. நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை குடுக்கும். எங்க ஊரா இருந்தா சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சென்னையா இருந்தா. இல்ல உங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய நரசிம்மர் சன்னதிய போய் பார்த்துட்டு வாங்க. இந்த சக்கரத்தாழ்வார், நரசிம்மரும் சேர்ந்து இருக்கக்கூடிய சன்னதிய பார்த்தீங்கன்னா, இன்னும் விசேஷம். இல்லையா வெறும் நரசிம்மர் சன்னதி தான் இருக்குன்னா, அங்க போய் பார்த்துட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு பல நன்மைகளையும், உங்களுடைய குணரோக சத்ருவை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே. கன்னி ராசிக்காரங்க இந்த தடவ கொஞ்சம் எக்ஸ்பெஷலா வேற மாரி பார்க்க போறீங்க. நெறைய பேர் மாட்டு வண்டி பார்ப்பீங்க. இல்ல குதிரை வண்டி பார்ப்பீங்க. வண்டி பார்ப்பீங்க. என்ன மேடம் மாட்டு வண்டியா? ஆமா. நெறைய பேர் மாட்டு வண்டி பார்ப்பீங்க. மாடு 2 பூட்டி வண்டியெல்லாம் எடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த மாரியான மாட்டு வண்டி உங்க கண்ல படும். இல்ல உங்க மொபைல திறந்தா படும். இல்ல ஏதாவது ஒரு சினிமால அந்த மாரி மூவி பார்ப்பீங்க. இல்ல குதிரை வண்டி பார்ப்பீங்க. வண்டிகள் பார்ப்பீங்க இந்த தடவ. அப்படி பார்த்தீங்கன்னா, மாட்டு வண்டி பார்த்தீங்கன்னா, பண ரீதியாக இருந்த பிரச்சனை சரியா போகுதுன்னு என்று அர்த்தம். குதிரை வண்டி பார்க்குறீங்க அப்படின்றபோது, உங்களுக்கு ஓடுறதுக்கான நேரம் இருக்கு. நீ சோம்பேறியா உட்காந்துருக்காத, ஃபாஸ்ட்டா எடு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரமாக இருக்கு. ஸோ இது 2மே இந்த தடவ உங்க கண்ல படும். கண்ல பட்டா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும், கலக்கங்கள் தீரக்கூடிய, காரிய வெற்றிக்கு அடையக்கூடிய, கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.